வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 118ஆம் பாகத்தில் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை பற்றிய 3வது அமர்விலே மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த சடலத்தை குளிப்பாட்டி அதை உறவு நட்பு எல்லாம் சுற்றி வந்து வணங்க வேண்டும் என்று ஒரு முறையை காலங்காலமாக பின்பற்றி வருகின்றோம். அப்படி சுற்றி வருபவர்களிலே இரத்த சம்பந்தம் உடையவர்கள், சந்ததி, பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகள், பிறகு நெருங்கிய உறவினர்கள், பிறகு நட்பு வட்டாரம், இப்படி யார் யாருக்கு விருப்பம் உண்டோ அவர்கள் எல்லாமே சுற்றி வந்து வணங்குவது அந்த உடலுக்கு நாம் செய்கின்ற மரியாதை என்று ஒரு கோணத்திலே சொல்லப்பட்டாலும், இதற்குள் இருக்கின்ற சடங்கின் உட்பொருள் என்ன என்றொரு கேள்வி எழுகின்ற போது, ஒரு ஆத்மாவை பூமியின் காந்த களத்திலிருந்து வெளியே அனுப்பி வைப்பதுதான் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை. எனவே மிச்சம் மீதி உள்ள பதிவுகள் அவருடைய ஆயுள் காலத்தில் அனுபவித்தது போக மிச்சம் மீதி உள்ள நேர்த்து போன பதிவுகள் இருந்தால் அதை தான் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு அடிப்படையிலே தான் சடலத்தை சுற்றி வந்து வணங்குவது என்ற ஒரு சடங்கு. இதை வாழ்கின்ற காலத்திலேயே எப்படி பெறுவது என்பதிலே தான் 3 நிலைகளை பற்றி சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். இதுல நீர்த்து போன பதிவுகள் மற்றவரோடு இணைகின்ற போது அவரவர்களுக்கு என்ன எழுச்சி பெற்ற குணங்கள் இருக்கின்றனவோ அது அதனோடு இணைந்து கொள்ளும். உணவிலே நாட்டம் இருந்தால் சுற்றி வந்து வணங்குக வருபவர்களிலே யாருக்காவது சாப்பாற்றாமனா இருந்தா அவனோடு இணைந்து கொள்ளும். பொழுதுபோக்கு விஷயங்கள் என்றால் அதிலே நாட்டம் உள்ளவர்களோடு இணைந்து கொள்ளும். இப்படி இந்த நீர்த்து போனவை ஒட்டுமொத்தமாக ஆத்மாவாக இணையாமல் குணங்களாக அது இணைந்து கொள்ளும். இதனால் பேதம் தெரியாது. எப்பவும் செய்கின்ற செயல் தானே. அது சற்று கூடுதல் குறைவு இருந்தால் யாருக்கும் பேதம் தெரியாது. எப்போ பேதம் தெரியும்? பள்ளிக்கே போகாதவன் ஆங்கிலத்தில் பேசினா. இதுதான் முரண்பாடுகள். அப்படி இல்லாத இயல்பு நிலை என்பதுதான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாக நாம் செய்கின்ற ஏற்புத்தன்மை. உடல் வயதாகின்ற போது
தானாகவே முதுமையின் காரணமாக அல்லது லேசான நோய்கள் காரணமாக ஏதோ ஒரு வகையில் ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி, ஏதோ ஒரு வகையில் நிறைவேறும். இதுல மரணம் என்ற சொல், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிளிலே ஒரு வசனம் உண்டு. அப்படின்றா பொன்னியத்தின் பலன் ஜனனமா என்று கேட்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் மரணம் என்ற சொல்லே அகாலத்தை தான் குறிப்பிடும். சென்ற வாரம் நாம் பேசியது போல கொலை, தற்கொலை, விபத்து இவையெல்லாம் அகால முடிவுகள். அதைத்தான் மரணம் என்ற சொல் குறிக்கும். காலம் அகாலம், காலமானார் என்று சொன்னார் அந்த உடல் பதிவுகளுக்கு ஏற்ப வாழ்க்கை முடிந்த நிலை என்பதை காலமானார் என்ற சொல் குறிக்கும். காலம் என்றாலே இது வாழ்வதற்கான எல்லாமே இருக்கு. ஆசா பாசங்கள், உயிர் சக்தி, உடலுடைய ஆற்றல் எல்லாமே இருக்கு. ஆனா திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்து அல்லது ஒரு மன அழுத்தம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை, இதன் காரணமாக கொலை, தற்கொலை, விபத்து என்று ஏற்படுகின்றது. இது அகாலம் என்று சொல்லப்படும். கர்மாவை பற்றிய விளக்கம் பெரும்பாலும் உலகத்தில் இல்லைங்க. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானம் என்று தனித்துறையே அதை பற்றி ஆய்ந்து வெளிப்படுத்தினாலும் பொதுமக்கள் மத்தியிலே கர்மாவை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், துன்பம் வருகின்ற போது என்ன கர்மாவோ என்பார்கள். கர்மா என்ற சொல்லுக்கு துன்பம் என்று மட்டும் பொருள் அல்ல, செயல் என்றுதான் அர்த்தம். அப்ப பாவம் புண்ணியம் ரெண்டுமே கர்மா என்ற சொல்லுக்குள் அடங்கும். இப்ப மக்கள் எதை பயன்படுத்துறாங்க? துன்பம் வரும்போதும் என்ன கர்மாவோன்றாங்க, புண்ணியம் வரும்போது என்ன கர்மான்னு சொல்றதில்ல, என்ன புண்ணியமோ அப்படிம்பாங்க. எனவே கர்மா என்றாலே தீயது என்ற ஒரு பொருள்தான் கொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அது இரண்டுக்கும் பொதுவானது என்ற கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, இதனுடைய இயல்பு தன்மைகள், ஆற்றல் என்ன என்பதெல்லாம் தெரியாது. ஏதோ இந்த பிறப்பில் நடக்கின்ற நிகழ்ச்சி மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. அது 7 பிறவிகளில் தொடர்ந்து வருகின்ற அனுபவ தொகுப்பு என்பது தெரியாது. அதனால் அகால மரணங்கள் நிகழ்கின்ற போது ஏதோ நடந்துவிட்டது என்றதை மேலோட்டமாக எடுத்துக்கொள்கிறார்களே தவிர இது பாவத்தின் உச்சக்கட்ட தண்டனை என்பது தெரிவதில்லை. பாவத்தின் உச்சக்கட்ட தண்டனை தான் அகால மரணங்கள். காரணம், இது சிந்தித்து பார்க்கணும், ஏன் இது நிகழ்ந்தது என்று கொஞ்சம் தத்துவம் தெரிந்த ஞானிகள், சான்றோர் பெருமக்களிடத்துல இதை பற்றி பேசினாதான் புரியுமே தவிர பூசாரிகள்கிட்டயோ ஜோதிடர்கள்கிட்டயோ உறவு நட்புகிட்டே இதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்காது. கர்ம வினை, அவருடைய வரலாறு, அதை பற்றி பேசுவது தானே தத்துவங்கள். சரி, இப்ப ஆத்மா நிறைவான பிரிவு வாழ்ந்தது போதும் என்று தானாகவே நிறைவு கொள்கின்ற ஆத்ம பக்குவம், அனுபவங்களிலே பந்தம் பற்று பாசங்களிலே விடுதலை பெற்ற ஆத்மா எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு, இதுதான் மனித வாழ்க்கை என்பதெல்லாம் ஒரு தெளிவு இருந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இதை என்ன சொல்றாங்க, சேர்த்துட்டா சமாதி அடைந்தார் சொல்லுவாங்க.
மடாதிபதிகள் போயிட்டா மகா சமாதி அடைந்தா சொல்லுவாங்க. பூஜ்யம், இது மகா பூஜ்யம். மதிப்பு என்ன? ரெண்டும் பூஜ்யம் தான். பெருசா போட்டா பூஜ்யத்துக்கு மதிப்பு அதிகம், சிறுசா போட்டா மதிப்பு குறைவா? சமாதி என்றாலே சமம் ஆதி, இறைவனுக்கு சமமாக இணைந்த நிலை சமம் ஆதி சமாதி. இப்போ மடாதிபதிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி? மகா சமாதி. அவரும் சமாதி தான். ஏன் இப்படி போடுறாங்கன்னா, சாதா மனிதர்கள் சமாதின்னு சொல்ற போது அவர் ஆன்மீக தலைவர் அல்லவா? அப்போ கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்காக மகா சமாதின்னு சொல்றாங்களே தவிர, உண்மையிலேயே சமாதி என்பது ஒரே பொருள் தான். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். இப்ப ஆதிக்கு சமமாக நாம் மாற்றம் பெற வேண்டும். பெற்றுவிட்டால் இந்த அவஸ்தையில் இல்லாம சென்ற வகுப்புகளிலே நாம் பேசியது போல சாய்ச்சி நிலைக்கே போகலாம். இன்னும் சற்று பக்குவம் குறைவு என்றாலும் சாரூப நிலைக்கு போகலாம். இல்லை இன்னும் பதிவுகள் மீது அவ்வளவு நாட்டம் இல்லை வாழ்க்கையை பற்றி, போதும் இனி என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருந்தால் கூட பூமி கடந்து சூரிய நிலையில சாமீபிய நிலைக்கு போயிடலாம். இந்த மூன்றும் இல்லாத நிலை என்ன என்றால் பந்தம், பற்று, பாசம், இதிலே அமிழ்ந்து கிடக்கின்ற ஒரு மனநிலை. அமிழ்ந்து கிடக்கின்ற மனநிலை. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசா அதுல உணர்ச்சி பயத்தோடு அணுகுவது. சிறு நன்மை கிடைத்தாலும் தலைகீழ ஆட்டுறது, சிறு துன்பம் வந்தாலும் ஒப்பாரி வைக்கிறது. இது போல சென்சிட்டிவ், உணர்ச்சி வயப்பட்ட நிலை, எல்லாமே அனுபவிக்கணும், நமக்கே இருக்கணும் என்ற ஆசை வயப்பட்ட நிலை, இது எல்லாமே ஆத்மாவுக்கு எடையை கூட்டிவிடும். அப்போ அந்த எடை கூடிய ஆத்மா எப்படி மேல போக முடியும்? முடிந்த வரைக்கும் அது இந்த பூமிக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர, பூமியை கடந்து மேல போக முடியாது. அப்படி இந்த அகால மரணத்தில் போகின்ற ஆத்மாக்கள் என்ன ஆகும் என்பது முக்கியமான கேள்வி. இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டிய ஆற்றல் உடலுக்கும் தாக்கம் ஆத்மாவுக்கும் உண்டு. திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினால் பிரிவு ஏற்பட்டு விட்டது. அப்போ உடல் மாய்ந்து போனாலும் பதிவுகள் மாய்ந்து போகுமா? அப்படி எப்படின்னா, இந்த பால் காய்ச்சுறோம், ஒரு பகுதி நீர் ஆவியா போயிடுது, மிச்சம் உள்ளது நம்ம கெட்டி பால், அதை உரை ஊற்றி தயிராக்குகிறோம். தயிரை கடைந்தால் அதில் உள்ளதெல்லாம் நீர் போக, நீரை விட்டு தனியாக உள்ளதெல்லாம் வெண்ணையாக மிதக்கும். அதையும் காய்ச்சுற போது அதில் உள்ள நீர்த்தன்மையும் ஆவியா போயிட்டு மிகுந்தது நெய்யாக கிடைக்கும். இப்ப நெய்யையும் காய்ச்சலும் வச்சுங்களேன், என்ன ஆகும்? அதுவும் ஆவியாகும். கடைசியில் என்ன மிச்சம்? பாத்திரத்துல கருப்பா அடி பிடிக்கும், சுரண்டினீங்கன்னா பொடி மாதிரி இருக்கும். இப்போ பாலை காய்ச்சிய போதும் நீர் ஆவியா போச்சு, வெண்ணெய் காய்ச்சிய போதும் ஆவியா போச்சு, நெய்யை காய்ச்சிய போதும் ஆவியா போச்சுன்னு சொன்னா, இந்த மூன்று ஆவிகளும் ஒரே தன்மை உடையதா அப்படின்னா இல்லை. எப்படி காற்றிலே ஹைட்ரோஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான், கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 16. இதே கணக்குப்படி இந்த முதல்ல போன நீர் பால் காய்ச்சிற போது அது முதல் தரமான ஆத்மாக்கள் வச்சுக்கலாம். இந்த வாழ்க்கையில பற்று இல்லாதது, கொஞ்சம் சூடுபட்டோன்னே ஆவியா போயிடுச்சு. இப்ப நான் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது வெண்ணெய் காய்ச்சிற போது போகக்கூடியது. நான் போகவே மாட்டேன் அடம் பிடிக்கிறது நெய் காய்ச்சும் போது இருக்கிறது. அதையும் துரத்தினா இன்னும் போகவே மாட்டேன் அடிபிடிக்கிறது பாருங்க. இதுதான் இந்த 4வது நிலை, சாலோக்கிய நிலை. பூமி விட்டு போக விரும்பாத
ஆத்மாக்களின் நிலை. எவ்வளவு அனுபவிச்சாலும், கஷ்டப்பட்டாலும் கூட போக மாட்டாங்க. நீங்க இன்னும் நுணுகி பார்த்தோம்னு சொன்னா, சுக வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கூட சலிப்பு வந்துரும். போதும் என்ன அனுபவிச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் ஒரு நாளைக்கு போறது தான், இன்னைக்கே போனா என்ன? என்று ஒரு எண்ணம் வந்துரும். ஆனா இந்த கஷ்டத்துல இருக்காங்க பாருங்க, கீழ்த்தட்டு மக்கள். பொருளாதார போராட்டம், உறவுகள்ல போராட்டம், அடிதடி, சண்டை, கொலை. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையே சாஸ்வதம்னு நம்புவாங்க. ஏன் இந்த அவலம்? அப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தான். வள்ளுவர் சொன்ன திருக்குறள் ஒரு விளக்கம் சொன்னேனே. சூதாடுறவன் ஜெயிச்சவன் போதும் இன்னைக்கு இந்த வசூல் அப்படி போயிடுவான். தோற்றவன் எந்திரிக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஆத்மா சார்ந்தது. ஆத்மா எப்படி நிறைய பெறும் என்றால், இந்த மனசு ஆத்மாவை நோக்கி திரும்பி ஆன்மீக பயிற்சிகளிலே தன்னை இணைத்துக் கொண்டு ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர்ந்து விட்டால் ஆத்மா நிறைவு பெற்றுவிடும். ஆனா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அதுக்கு நேரம் இருக்காது, மனசும் செட் ஆகாது. அப்ப என்ன ஆகுது? பேரின்பத்தை தூய்க்க வந்த ஜீவாத்மா வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்த வினை மறந்தேன். இப்படி வாழ்கின்ற ஆத்மாக்கள் என்ன ஆகுது? இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். அதுலயும் பார்க்க போனா துன்பங்களே அதிகம், இன்பம் எப்போவாது. இப்படி இருக்கிற அவலத்துல அமைதி என்றால் என்னன்னு தெரியாது. பேரின்பத்தை எப்படி சந்திக்க முடியும்? அப்போ ஆத்மாவின் பிறவியின் நோக்கம் நிறைவேறுவது இல்லை. அதனால் ஆத்மா இந்த உடலை விட்டு போக விரும்புவது இல்லை. அதன் தாக்கம், அதன் வெளிப்பாடு, அதுல வினைகளின் திணிவு இவர்களுக்கு எவ்வளவு காலமானாலும் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அப்போ இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 அனுபவங்கள். இதை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் கலப்பது. இதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, நிறைவான முழுமையான வாழ்க்கை. அப்போ துன்பத்தை எப்படி தவிர்க்க முடியும்? நாமா போய் பிரச்சனை உருவாக்கி கூடாது. எத்தனை பிரச்சனை உருவாக்குகிறோம் பாருங்களேன். கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். இல்லையா? யாரா இருந்தாலும் பணம் அதிகமா இருந்தா சந்தோஷம் அதிகமா தான் இருக்கும். திருட்டு போயிட்டா, இல்ல ஈடி ரைடு வந்து பிடிங்கிட்டு போயிட்டான்னா ஹார்ட் அட்டாக் வந்துருது இல்லை? அப்போ இதுக்கு தான் சம்பாதிச்சு வச்சிங்களா ஹார்ட் அட்டாக் வாங்குறதுக்கு? அப்போ இது போல எதிலே நாம் சுகம் இருக்கிறது என்று நம்புகின்றோமோ அதுவே அதன் மறுபக்கமாகிய துன்பத்தை எடுத்து காட்டும். அப்ப எல்லாவற்றிலேயும் ஒரு மாடரேட் லைஃப், மிடில் பாத், நடுப்பாதை, அளவுக்கு அதிகமாக அதை பயன் கொள்ளாமல் ஒரு இயல்பான வாழ்க்கையில மட்டுமே நம்முடைய மனதை முறைப்படுத்திக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதுல இருந்தாலும் பற்று இருக்காது, வசதியில் இருந்தாலும் பற்று இருக்காது. அப்படி இந்த மனதை பக்குவப்படுத்தி விடுகின்ற போது கொடுத்தோம் வரல, ஓகே ரைட், இருந்தது கொடுத்தோம், தேவையான அவருக்கு திருப்பி கொடுக்க முடியல, ஓகே, ஐயோ போச்சே அப்படின்னா இருக்காது. இப்படி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து விட்டால் எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. பணமோ அதிகாரமோ உறவோ நட்போ
அங்கீகாரம் எதுவுமே நமக்கு பெருசு கிடையாது. இழப்பதற்கு தயாராகி விட்டால் நிம்மதி நிரந்தரம். எதை கொண்டு வந்தோம் நம்ம தூக்கிட்டு போறதுக்கு? எல்லாம் வந்த பிறகு வந்தது தானே. எனவே எந்த ஒரு தெளிவு வந்து விட்டால் இழப்பு என்பது நமக்கு இருக்காது. வந்ததுதான் போக்குமே அல்லாது வரும் முன்னு இருந்து ஒன்று போவதுண்டோ. இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டம் என்பது எது என்று மகர்ஷி ஒரு கவியில சொல்லுவார். அந்த தெளிவு இருந்ததுன்னு சொன்னா நமக்கு எதுலையுமே பிரச்சனை கிடையாது. பதவியோ செல்வாக்கோ சொத்து கணக்கோ பேங்க் பேலன்ஸோ பிரச்சனை இல்லை. அந்த தெளிவு தான் அடைய வேண்டிய பக்குவம். அதனால் இது பெற முடியாத போது இந்த சிக்கலை மாட்டிக்குது ஆத்மா. அப்ப என்ன ஆகுது? இது பிரிய முடியாத தொகுப்பு. அதாவது லேசா இருந்தா தான் நீங்க பிரியும். இப்போ அந்த பலூன், ஹைட்ரஜன் பலூன், லேசான காத்து ஈஸியா பிரிஞ்சு போகுது. அழுத்தமான காத்து கார்பன் டை ஆக்சைடு போக மாட்டேங்குது. அதே போலதான் மனதிலே பந்தம், பற்று, பாசம் இதெல்லாம் குறைந்திருந்தால் ஈஸியா மேல போயிடும். அதிகமாக தானே போக முடியாது, எடை கூடுதலாயிரும். அதனால் இது என்ன? அது பகுக்க முடியாத தொகுப்பு. ஒட்டுமொத்த ஆத்மாவாக பகுக்க முடியாத தொகுப்பாக இருக்கும். அப்போ இது பூமிக்கு உள்ளாகவே அமைந்து போகிறது. பூமி விட்டு தாண்டி போக முடியாத போது அதுக்கு எர்த் பவுண்ட் சோல் என்று பேர் இருக்கு. இந்த எர்த் பவுண்ட் சோல் எல்லாமே ஆசைகள், ஆசா பாசங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா உடம்பு அகாலத்துல போனது தானே. அப்ப அனுபவதற்கான அந்த கால நீளம் குறைஞ்சு போச்சு இல்லையா? அதனால் அதுக்கு நிறைவு இருக்காது. அது மட்டுமில்ல, இந்த விபத்து நிகழ்ந்ததற்கு காரணமே அளவுக்கு அதிகமான பாவ கணக்கு, திணிவு அதிகமான கணக்கு. அதுல ஒரு பகுதி தான் இப்போ கொலையாய் போயிருக்குது. அதனால் அதுல மிச்சம் உள்ளதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது. பூமியின் காந்த களத்திலேயே தங்கி போகும். சரி, இப்போ இதுக்கு அனுபவிக்கணுன்ற உணர்வு, அந்த பதிவுடைய தாக்கம், உணர்வுனா நீங்க மனிதர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல இந்த எர்த்பவுண்ட் சோல் சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் நாம நினைப்பது போல நினைக்கும்னு எடுத்துக்க கூடாதுங்க. இப்போ எல்லா ஆத்மாவை பற்றி பேசுறவங்க எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறது எது என்னன்னா, நம்ம மாதிரியே ஆத்மா நினைக்கும்னு நம்புறாங்க. அது சாத்தியமே இல்லை என்பது தான் நம்ம சென்ற 2 வகுப்புகளாக நாம் பேசிட்டு இருக்கிறோம். அது மறுபடியும் கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த கருத்து தெளிவாக வேண்டும் என்று சொன்னால் சில முறை கேட்பதுல தவறு இல்லை. பொதுவாக இந்த பித்ரு தோஷம், அந்த பித்ரு சம்பந்தம் இருக்கு, அது இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆத்மாவுக்கு சொந்த பந்தமே கிடையாது. பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள்ல பேசியிருக்குது அதை பத்தி. ஆனா யாரும் அதை எடுத்துறதே இல்லை. அவங்களுக்கு என்ன வியாபாரத்தில் லாபம் கிடைக்குதோ அதை மட்டும் பார்க்குறாங்க. இவனுக்கு பயம், எதை கண்டாலும் பயம். அஞ்சி அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. அப்புறம் பிசாசு பயப்படாமையே இருப்பாங்க. எனவே இவங்க எதையாவது செலவு பண்ணி அதை தப்பிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு விஞ்ஞான கேஜெட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இந்த செய்திகளெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எம்பி, ஜிபி, இப்போ டெராபைட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நிறைய செய்திகளை நாம் சேர்த்து வைக்கிறோம். அதில் அது என்ன சொல்கிறோம்? பென் டிரைவு, மெமரி கார்டு, ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த பென் டிரைவில் ஒரு திரைப்படத்தை பதிவு பண்ணுறோம் வச்சுங்களேன். இந்த பென் டிரைவில் பார்த்தீங்கன்னா திரைப்படம் தெரியுமா? இந்த பென் டிரைவ் இப்படி டேர்ம் வச்சிட்டிங்கன்னா அது டான்ஸ் ஆடுமா, பாட்டு பாடுமா? ஒன்றும் பண்ணாது. இப்போ அதுக்குள்ள பதிவு இருக்கா இல்லையா?
இருக்குது. நான் ஒன்றும் பண்ணலையே. சரி, இது எடுத்து ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு டிவிலையோ சரிகணுங்கன்னா அதில் என்ன இருக்கோ அது பாடுது ஆடுது இல்லையா? அப்போ யார் ஆடுறாங்க? இதை எடுத்துட்டா ஒன்றும் நடக்காது. இந்த டிரைவை எடுத்துட்டீங்கன்னா ஒரு காட்சியும் பார்க்க முடியாது. அப்போ என்ன தேவையா இருக்கு? இந்த டிரைவும் தேவை, கம்ப்யூட்டரும் தேவை. ரெண்டும் சேர்ந்தா நம்ம ஸ்கிரீன்ல படம் பார்க்கலாம். அதே போல ஆத்மா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உடம்பும் தேவை. எதுல படம் பார்க்கிறோம்? மூளையில படம் பார்க்கலாம். அனுபவங்கள், ஆசைகள், எண்ணங்கள், கவலைகள், பொறாமை, வெறுப்பு எல்லாம் பார்க்கலாம். எங்க? மூளையில. சோ இந்த மனித உடல் என்பதே இஸ் a cosmic computer devised by the Almighty. மனித உடல் என்பதே ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் டிவைஸ்டு பை தி அல்மைட்டி. இந்த கம்ப்யூட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மனித கம்ப்யூட்டருக்கும் மனிதன் கண்டுபிடித்த கம்ப்யூட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன ஹை குவாலிட்டியா இருந்தாலும் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்கும். 500 GB 1 TBன்னு அதுக்கு மேல ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஆனா இந்த மனித கம்ப்யூட்டர்ல டிபி கணக்குல இல்லை. எவ்வளவு வேணும் ஸ்டோர் பண்ணலாம். இதுல கரப்ஷன் ஆகும். பென்ட்ரைவ் கரெக்ட் ஆச்சுன்னா, உடஞ்சு போச்சுன்னா உள்ளதெல்லாம் போச்சு. ஆனா இந்த நம்முடைய ஆத்மா இருக்கு, அது எப்போது கரெக்ட் ஆகுமா? ஆகாது. கம்ப்யூட்டர் வைரஸ் வந்தா பார்க்க முடியாது. அது மாதிரி கருமையத்துக்கு வைரஸ் வருமா? வராது. இதுக்கு ஆன் ஆஃப் இருக்குது. இங்க ஆன் ஆஃப் இருக்கா? இல்லை. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. சாகிற வரைக்கும் பவர் இருந்துகிட்டே இருக்கும். இது போல இதுல ரெக்கார்டிங் பாருங்களேன். இதுல கீபோர்டு இருக்கு, டைப் பண்றதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்குறோம். கண்ட்ரோல் சேவ் பண்ணீங்கன்னா டிஸ்க்ல போய் உட்காந்துருது. இப்போ நம்முடைய கீபோர்டு என்ன? கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மூளை 1. இந்த 11 கீபோர்டு வச்சுக்கிட்ட கீஸ் உள்ள இந்த கீபோர்டு இது எல்லாத்தையும் வாங்கி உள்ள ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் பண்ணிக்குது. அதுக்கு பேர் ஆத்மா. அப்போ நீங்கள் அப்படியே ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம உடம்பு காஸ்மிக் கம்ப்யூட்டர் டிவைஸ்டு பை ஆல்மைட்டி. இப்போ நீங்க எப்படி டிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா லேப்டாப் தனியாயிடுதோ, அதே போல நீங்க ஆத்மா பதிவு எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் உடம்பு வேலை செய்யாது, டெட் பாடின்றோம். அப்போ இது எப்போ நமக்கு உள்ள வந்துச்சு? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது இது உள்ள வரல. இதுவே பாடியை பில்டப் பண்ணிக்கிச்சு. வினை பதிவுகளுக்கு தகுந்தாற் போல முதலில் கருவான ஆத்மாவே பதிவுகளுக்கு தக்கவாறு உடலை கட்டிக்கொண்டு பதிவுகளுக்கு தக்கவாறு வாழ்ந்து முடிகிறது. எல்லாமே வினை பதிவுகள், கர்மா பேஸ் தான். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அது இல்லாததை எட்டி பிடிக்க முடியாதுங்க. சில பேர் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களேன்னு கேள்வி வரும். அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவு புண்ணியமா செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு புண்ணியம் இல்லை. ஆட்சியை கொடுத்த வரைக்கும் தான் புண்ணியம். அதுக்கப்புறம் வாங்கின லஞ்சம் ஊழல் எல்லாம் புண்ணியம் கணக்கு இல்லை, பாவ கணக்கு. அப்புறம் அதுக்குரிய விலையை திருப்பி அடிக்கும். எனவே அளவுக்கு அதிகமாக வருகிற போது அது அதிகாரம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குறுக்கு புத்தி இதை வச்சு சம்பாதிக்கிறது புண்ணிய கணக்கு அல்ல. அது புண்ணியத்தை எல்லாம் முடிச்சு பாவத்தை வரவைப்பதற்கு சமம். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசியுடன் உறவாடி அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான்.
நாம மாதிரி சில பேர் எண்ணி பார்க்கிறோம். எனவே இந்த ஆத்மா என்பது உடலோடு இணைந்திருக்கின்ற போதுதான் அது பதிவுகளை வெளிப்படுத்தி உடலின் ஜீவாந்த காலத்தின் வழியாக மூளை வழியாக உணருமே தவிர அதற்கென்று தனித்த உணர்வுகளோ எதுவுமே கிடையாது. It is simply characterized by your magnetic domain. வாழ்க்கை அனுபவங்களை தனக்குள் பதிந்திருக்கின்ற ஒரு காந்த களம். அவ்வளவுதான். இதுல இன்னொரு ப்ரூஃப் சொல்றேன் பாருங்க. இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்பத் துன்பங்களிலே தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம சிரிச்சா ஆத்மா சிரிக்குது, நாம் அழும்போது ஆத்மா கதறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப யாருக்காவது துன்பம் வேண்டும் என்று ஆசையா? இல்ல. அப்ப இது எங்கிருந்து வந்தது? ஆத்மாவிலிருந்து. இப்ப ஆத்மாவுக்கு உணர்கின்ற திறம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், எப்படி நாம சொத்த கத்திரிக்காய் தள்ளி விட்டுட்டு நல்ல கத்திரிக்காய் மட்டும் பொறுக்கிறோமோ இல்லையா? அது மாதிரி இந்த ஆத்மாவும் அதுக்கு உணர்கின்ற திறம் உண்டு என்று சொன்னால், அதில் உள்ள பதிவுகளிலே பொறுக்கெடுத்து நன்மைகளை மட்டுமே அனுபவிச்சிடும். பாவத்தை வெளிப்படுத்தாது. அப்படி இருக்கா? ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அது ஒண்ணும் பண்றதில்லை. மனசைதான் துடிக்க வைக்குது. மனசாட்சி உணாறுதில்லை. அது வேடிக்கை தான் பார்க்குது. அதனால் நமக்குள் இருக்கின்ற போதே ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பந்தம் இல்லையே. இந்த உடல் துடிப்பதிலே ஆத்மா துடிப்பதில்லை. உடல் பெருமைப்படுவதில் ஆத்மா பெருமைப்படுவதில்லை. அப்ப உடலுக்குள் வாழ்கின்ற போதே சொந்தம் இல்லைங்கின்ற போது செத்து போன ஆத்மாவுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் சொல்லு? இல்ல அப்பா வர்றாரு, அம்மா வர்றாரு, தாத்தா வர்றாரு, சோறு போடலன்னு சமைச்சிருவாங்க. சாபம் கொடுக்குறவன் நமக்கு ஒரு அப்பா அம்மாவா? சொல்லுங்க. எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். கேட்கிறோமில்ல? நாம் அதே மாதிரி தானே இருக்கணும். அப்ப நம்முடைய சந்ததி பிண்டம் வைக்கலாம் சொன்னா அவங்கள சபிக்கலாமா? என்ன தாத்தா பாட்டி போங்க. ஒரு சோறு போடலன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு சோறு போடலன்னு சாபம் கொடுக்குறானுங்களாமா இவனுக்கெல்லாம் தாத்தா பாட்டிக்கு இல்லையா? அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மாவுக்கு பந்தம் சொந்தம் கிடையாது. எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்றாங்க. நீங்க கீதையை படிச்சு பாருங்க, தெரியும். யாரோ சொல்ல வேண்டிய கூட நம்ப வேண்டாம். கீதை சொன்ன நம்ப மாட்டீங்களா? இந்திய தத்துவத்திற்கே மகுடம் பகவத்கீதை தானே. அதை விட சிறப்பான திருக்குறள். ஏன்னா கீதையில் ஆத்மா பற்றி மட்டும்தான் பேசுது, குணங்களை பேசுது. அதுல அரசியல் பேசல, நட்பு பேசல, வாழ்க்கை முறைகளை பத்தி பேசல. ஆனா திருக்குறள் எல்லாத்தையும் பேசுது. அப்ப ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவ நூல் என்றால் பகவத்கீதை அல்ல, திருக்குறள். சோ இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பாருங்களேன்? எங்கேயுமே சொல்லல. அப்ப யார் சொல்றது நம்புறோம்? இந்த பூசாரிகள், மதவாதிகள், ஜோதிடர்கள், இவங்க சொல்றத நம்பிக்கிட்டு ஆத்மாவுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி வசதிக்கு தகுந்த மாதிரி ஆயிரங்கள்லயோ லட்சங்கள்லயோ கோடிகள்லயோ செலவு பண்றோம். அதுக்கு ஏழைகளுக்கோ பசித்த வயிறுக்கோ பண்ணினீங்கன்னா அது புண்ணியமா மாறும். பரிகாரம் பண்ண புண்ணியம் வராது, வெட்டி செலவு தான் வரும். எனவே இதை புரிந்து கொண்டோம் என்றால் இப்போ இந்த ஆத்மாவுக்கு அந்த பதிவுகளின் தாக்கம் நடத்தும். உணர்ச்சிகள் கிடையாது. உணர்ச்சிகள் கிடையவே கிடையாது. என்ன இருக்கு அதுல? திணிவு அதிகம். இப்போ திணிவு அதிகமானா இப்போ ஒண்ணும் இல்லை.
ஒரு கண்ணாடி டம்ளர் பாத்திரம் எடுங்க, ஏதோ ஒரு பாத்திரம், அதுக்குள்ள நல்ல ஐஸ் கட்டி உள்ள போடுங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுங்க, அந்த பாத்திரம் சுத்தியும் அப்படியே நீர் திவலைகள் அப்படியே புகை மாதிரி சூழ்ந்திருக்கும். அப்புறம் அப்படி நீர் திவலைகளாகவும் இருக்கும். எப்படி வந்தது? பாத்திரம் ஓட்டையா? எப்படி தண்ணி மேல வந்துச்சு? மேல மட்டும் இல்லை, எல்லா பக்கத்தையும் அடியை தொட்டு பார்த்தாலும் இருக்கும், சுத்திலும் தொட்டு பார்த்தாலும் இருக்கும், மேலையும் இருக்கும். அது என்னாச்சு? தண்ணிக்குள்ள தனியா போயிடுச்சு. ஐஸ் கட்டி மேல அது போயிடுச்சு. சுத்தி 5 பக்கத்துல இருக்கிறதுல நமக்கு தெரியும் இல்லையா? எங்கிருந்து வந்தது தண்ணி? ஐஸ் கட்டி பார்த்தது உள்ள இருக்குது, அது கசிஞ்சு வெளியே வர முடியாதுங்கிறது நிச்சயமா தெரியும். இப்ப எங்கிருந்து வந்து இந்த தண்ணி? காத்துல தண்ணி இருக்குன்னு சொன்ன நம்ப வரோமா? நம்ப முடியாது. சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், H2O சேர்ந்தா தண்ணி வந்துடும் அப்படின்னு அனுமானம் தெரியும். இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, குளிர்ச்சி ஏற்படுகின்ற போது, ஒரு இடத்துல திடீர்னு குளிர்ச்சி ஏற்படுகின்ற போது அந்த இடத்துல கம்ப்ரஷன் ஆகும். கம்ப்ரஸ் ஆச்சுன்னாக்க அங்க இருக்கின்ற காற்றின் தன்மை வந்து பனிக்கட்டோட உள்ள போயிடும், ஒரு டெம்பரரி வேக்யூம் கிரியேட் ஆகும். அப்போ சுற்றிக்கின்ற காற்று வேகமாக வந்து பாத்திரத்தை சுற்றி மோதுகின்ற போது இந்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களும் ஹைட்ரோஜன் அணுக்களும் சேர்ந்து நீர் திவலைகளாக மாறுகிறது. இதுதானே. அப்ப அங்க ஒரு டிப்ரெஷன் வரும்போது வந்து மோதுது இல்லையா? அதே போலத்தான் இந்த ஆத்மாவில் உள்ள அந்த பதிவுகளின் திணிவின் தாக்கம். இப்ப அங்க அதிகமா இருக்கு, எங்க போகும்? வெளிவரும் இல்லையா? எப்படி காற்றுல டிப்ரெஷன் ஆன உடனே வந்து நீர் விலகலா மாறுச்சோ, அதே போல வெளிப்பட்ட இந்த ஆத்மாவில திணிவு அதிகம், பதிவு அதிகம், அது வெளிவருக்கு தயாரா இருக்கும். எப்படி வெளியே வர முடியும்? கம்ப்யூட்டர் இருந்தா தானே வேலை செய்யும். அப்ப இந்த ஆத்மா ஒரு உடம்பு வேணும், அதனுடைய பதிவுகளை வெளிப்படுத்தி செயல்படுத்துவதற்கு ஒரு உடம்பு வேணும். எங்க கிடைக்கும்? எங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதுங்க? எங்க அது சுடுகாட்டில் கிடைக்குமா? ஏன் செத்து போன பிணத்துல உள்ள போக முடியாதுங்க? இல்லையா? ரெடிமேடா ஒரு உடம்பு கிடைக்குது, எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்கிறான். செத்தவன் திடீர்னு இயேசுபிரான் சொன்ன மாதிரி பிணங்களை உயிர்ப்பித்தார் அப்படி பைபிள் இருக்குல்ல, அது மாதிரி செத்து போன யாராவது எழுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா அது செல்லிட்டு போச்சு. உயிர் என்பது உருவாவதற்கு வெப்பமும் நீர் சக்தியும் தேவை என்பது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம். உயிரின வரலாற்றிலே அதுதான் அடிப்படை. அப்ப ஜீவாந்தம் பிளஸ் லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்தால்தான் ஜீவன் மைக்ரோ பாக்டீரியா உருவாகும். இந்த உடம்பு சிலிட்டு போச்சு, எப்படி உள்ள போக முடியும்? ஸோ யூஸ்லெஸ், போக முடியாது. இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க, 820 கோடி ஆழ்ந்துகிட்டு இருக்குது பிசாசுகளா. இந்த பிசாசோட பிசாசை சேர்ந்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு உடம்புக்குள்ள ஒரு பிசாசு தான் இருக்க முடியும், 2 பிசாசு உள்ள இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் திடீர்னு ஒரு விழா கொண்டாடுறாங்களே, அத்திவாரத்தில் வச்சு, உள்ளவங்க முதல்ல ஹோட்டலில் புக் பண்ணிடுவாங்க, இல்லாதவங்க அப்போ யாரோ தெரிஞ்சவங்க தூரத்து சொந்தம் தூரத்து நட்புனா கூட போய் இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க வீடு இருக்கிறதையும் துண்டாக இருக்கும், சரி வாங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு பாய் கொடுத்து வைக்கிங்க, இல்லை ஒரு இந்த ரூமில் தங்கிக்கிங்க. ஸோ டெம்பரரி அகாமடேஷன் கொடுக்குறோம் இல்லையா? அது போல இந்த ஒரிஜினல் ஆத்மா உள்ள இருக்கும், இதில் ஒரு டெம்பரரி அகாமடேஷன் கொடுக்கணும்.
இன்னொரு ஆத்மாவுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நாம கொடுக்க முடியுமா? வாங்க வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முடியுமா? அதுக்கு டெக்னிக் இருக்கு. அதர்வன வேதம் பேர் அதுக்கு. பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், இதெல்லாம் அதர்வன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எது ஒயிட் மேஜிக்கு? இப்போ ஒரு மந்திரவாதி இல்லை, இந்த என்ன சொல்லுவாங்க, மெஜிசியன், வித்தை காட்டுறவர் மெஜிசியன். அவர் ஒரு ஆளை படுக்க வச்சு ரம்பத்தில் அறுக்கிறார். மேல வச்ச ரம்பம் கீழே போகுதுங்க. அறுத்தம் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அத்தனை பேரும் பார்க்குறோம். ஆனா அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆள் வழி வந்துடுறாரு. உண்மையில அறுத்து இருந்தா கொலை குற்றத்துல போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போகல. அறுத்தது பார்த்தமே, உண்மையா பொய்யா? உண்மைதானே. ஆனா உண்மை இருக்க முடியாது, அது உயிரோட வந்துட்டாரு. அப்ப என்னத்தம்? இது ஒயிட் மேஜிக், நம்ப வைப்பது. நான் என்ன நினைக்கிறேனோ அதையே எல்லோரையும் நினைக்க வைப்பது. அதுக்கான சில பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்கு, அதை செஞ்சு செய்யக்கூடியது. இன்னொன்று இந்த ஏவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பிளாக் மேஜிக், அடுத்தவனுக்கு கெடுக்கிற வேலைகள். ஸோ இதுக்கும் விளைவு இருக்கு. அப்ப சில மந்திரங்கள் மூலமாக ஒன்று நம்முடைய ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவுக்கு ஏவலாக தருவதோ, அல்லது இன்னொரு ஆத்மாவை நாம் ஒரு வேலையாளாக வைத்துக் கொள்வதோ, இப்படி 2 வகையிலையும் வரும். அப்படி வந்த சில பேர் தான் குறி சொல்லி அருள்வாக்கு சொல்லி பெரிய சாமியார்னு பேர் வாங்கி கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாம் குவிச்சு இப்படி எல்லாம் நடக்கும் உலகத்துல. அவங்க என்ன சொல்லலாம்? தொப்புள் சாமியார்னு சொல்லலாம். ஏன்னா அதை மூட மாட்டாங்க. கவனிச்சு பாருங்க. இது மாதிரி லிங்க் உள்ளவங்க வேஷ்டி கட்டினாலோ உடை அணிந்தாலோ தொப்புல மூட மாட்டாங்க. ஸோ ஒரு லிங்க். ஸோ இப்படி எல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னா இவங்களை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? யாரோ போறோம் போகட்டும். இப்படி இந்த ஆத்மாக்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதங்கள் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், இதை சொன்னதுதான் அதர்வன வேதங்கள். இதெல்லாம் இருக்கு. அது சில பேர் அதுக்கான பூஜை முறைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி அதை பண்ணுவாங்க. அது போக இந்த பேய் பிடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? சில பேருக்கு திடீரென்று ஒரு மாதிரி நடக்கும். காரணம் என்ன? எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, கனடால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் டேன்னு அக்டோபர் 31 ஒரு நாள் இருக்குங்க. அந்த மாசம் 1 என்ன செய்வாங்கன்னா, எல்லா வீட்லயும் இந்த வெள்ளை துணியில செய்த ஒரு பிசாசு மாதிரி இருக்கும். அதில் உள்ள பின்னாடி பல்பு வேற போட்டு விளக்கு வச்சிருவாங்க. நீங்க கும் இருட்டுல பார்த்தீங்கன்னா மரத்து மேல பேய் தொங்குற மாதிரியே இருக்கும். இது போலத்தான் நமக்கு ஏற்கனவே பல கதைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. விட்லாச்சாரியா சினிமாலாம் பார்த்துருக்க மாதிரில இல்லை. இப்போ நிறைய டெரர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் பேர் வச்சிருக்கிறாங்களே, அது மாதிரி ஹாரர் மூவிஸ் வச்சிருக்காங்களே, இதெல்லாம் பார்த்து பார்த்து பழக வச்சிருப்போம். மரத்துல பேய் தொங்குதான். இந்த பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொல்லுவார். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை வந்து ஒரு எழுச்சி பாடல்ல, திரைப்படமா பாடலாக எழுதியிருக்கிறார். அது என்ன வேடிக்கைன்னா, வேப்ப மரத்துல தான் பேய் நிக்குன்னு சொல்லுவாங்க. சரி, வேப்ப மரத்துல பேய் நிக்குன்னு சொன்னா அப்புறம் பேய் துரத்துறவன் வேப்ப தானே அடிக்கிறான். பேய் துரத்த வேப்ப மரத்தை வேப்பிலையில தான் அடிக்கிறான்.
அப்படி நிற்குமா போகுமா? சரி, எப்படியோ நிற்கட்டும். இப்போ பார்த்த உடனே நம்ம இடத்துல என்ன ஆகும்னா, இந்த அட்ரினல் கிளாண்ட் இருக்கு பாருங்க. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து எமர்ஜென்சி பவர் பேக். இது இயற்கை நமக்கு தந்த ஒரு எமர்ஜென்சி கேட். எதுக்காக? இப்போ ஜாகிங் போறோம், வாக்கிங் போறோம். எவ்வளவு ஸ்பீடா போக முடியும்? இதுவே ஒரு பாம் வெடிக்க போகுது, ஏதோ ஒரு துரத்துதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாய் துரத்துன்னு வச்சுக்கங்க. எப்படி ஓடுவோம்? தலை தெறிக்க ஓடினான். சொல்றோமில்ல. அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? அதான் அட்ரினல் கிளாண்டுடைய ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் ஒரு தமிழ் சினிமா கூட எடுத்திருக்காங்க. அந்த அட்ரினல் கிளாண்டுடைய இதை எடுத்து ஒரு பஃப் பண்ற மாதிரி, இந்த ஆஸ்மா பேஷண்ட் வாயில வச்சு பஃப் பண்ணுவாங்க இல்லையா? அது போல அந்த சக்தி பஃப் பண்ணிட்டான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அவன் சூப்பர்மேனா வேலை செய்வான் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல கூட எடுத்திருந்தாங்க. அப்ப இப்படி ஒரு ஆற்றல், இது ஒரு எமர்ஜென்சி பவர் பேக். இந்த உடலை காப்பதற்காக இறைவன் தந்த ஒரு கொடை. இப்போ பேய் மாதிரி தெரிஞ்சது, பயம்தான். பயந்த உடனே இந்த உடலை காப்பாத்துறதுக்கு ஓடணும் இல்ல. உடனே அட்ரினல் கிளாண்ட் வந்து அபரிமிதமாக சுரக்கும். சுரக்கிற போது எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஓடணும். ஆனா இவன் என்ன பண்றான்? ஸ்தம்பிச்சு நின்னுடுறான். பயத்துல ஸ்தம்பிச்சு நின்னுடுறான். ஓடவும் இல்ல, ஒண்ணும் செய்யல. இப்ப அட்ரினல் கிளாண்ட் அதிகமா வேலை செய்யற போது சக்தி வெளியே வருது. ஆனா அது பயன்படுத்த இல்லைன்ற போது அது மீண்டும் உள்ள போக முடியாது. உயிர் சக்தி வெளியே வந்தா மறுபடியும் உள்ள போக முடியாது. அப்ப இந்த டைம்ல ஒரு டெம்பரரி வேக்கம் கிரியேட் ஆகுது. ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். அந்த வெற்றிடத்துல இந்த ஆத்மா உள்ள அட்டாச் ஆகும். இதுதான் அட்டாச்டு சோல், பேய் பிடிக்கிற கதை. சரி, இது யாருக்கு பிடிக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாரும் பயந்துக்கிறோம் இல்லையா? அதாவது முக்கியமா வந்து நமக்கு என்ன சொல்றது, இந்த இடத்துல பேய் இருக்கு பிடிச்சுன்னு சொன்னா தான் பயம் வரும். அது சொல்ல வச்சுக்கோங்க, அங்கேயே போயிட்டு வருவோம். ஆனா ஒண்ணும் ஆகாது. ஸோ இது போல ஒரு 2, 3 அனுபவங்கள் எனக்கு உண்டு. ஸோ இப்போ ஏன் ஒண்ணும் ஆகலைன்னு சொன்னா நம்ம தெரியாது. அப்போ தெரிஞ்சிருந்தா நான் பயப்படுவோம். அப்ப அது மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சிருக்கிறாங்க, வேப்ப மரத்துல, புளிய மரத்துல எல்லாம் பேய் தொங்கும், பேய் இருக்கும். அதனால நமக்கு ராத்திரி வரும்போது அப்படி பார்ப்போம், மேல எங்கேயாவது பேய் தொங்குதான் பார்ப்போம். அப்ப யாருக்கு இந்த நம்பிக்கை அதிகமா இருக்கும்? யாருக்கு இந்த மாதிரி பயம் ஏற்படும் சொன்னாக்க, யாருடைய ஆத்மாவிலே பாவப்பதிவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அட்டாச்மெண்ட் வரும். எந்த அளவுக்கு பாவப்பதிவுன்னு சொன்னா, ஒரு குடும்பமே அவஸ்தைப்படும். ஒருத்தருக்கு அட்டாச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எப்போ இது டாமினேட் பண்ணும், எப்போ அப்படி இருப்பான், ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்போ திடீர்னு வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து தான் பிடிக்கணும். அது உருளம் பரலம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த குடும்பமே அவஸ்தைப்படக்கூடிய அளவுக்கு பதிவு இருந்தால் அவர்களுக்கு தான் அட்டாச் ஆகுமே தவிர சாதாரணமா யாருக்கும் அட்டாச் ஆகாது. இன்னும் குறிப்பாக தவம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, நம்மளும் வந்து பிலோ 20. ஸோ அது வந்து எங்க அந்த இடத்துல இருந்தாலும் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது, அட்டாச் ஆக முடியாது. அப்படி இந்த ஒத்த அலைகளுக்கு தான் அட்டாச் ஆக முடியுமே தவிர நுட்பமான அலைகளுக்கு, வேகமுள்ள அலைகள் வந்து அட்டாச் ஆக முடியாது. ஸோ இப்படி அட்டாச் ஆகுது. சரி, இது எப்படி தெரியுது? இந்த உலகத்துல எந்த அனுபவம் இல்ல. ஆதி மனிதனிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கங்க. எல்லாரும் சாப்பிடுறோம். ஆதி மனிதனுக்கு ஸ்வீட் என்னன்னு தெரியாது. நாம் இந்த சர்க்கரை, கடல மாவு,
நெய் வச்சுக்கிட்டு 500 வகை 600 வகை இனிப்பு தயார் பண்றோம். ஆனா எல்லாமே இனிப்பு என்ற ஒரு சுவைக்குள் அடங்கி போகும். அப்ப நீங்க எத்தனை வகை பதார்த்தங்களை உற்பத்தி செய்தாலும் அறுசுவைக்குள் அடக்கம். எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனை சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலே தான் பேதமிடான்னார் கண்ணதாசன். எங்கே வெரைட்டி? புது ஸ்வீட்டு, புது உணவு, எல்லாம் அதே சுவை தான். கலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருக்கிறதே ஆறுதான். இந்த தெளிவு உள்ளவர்கள் சுவையில மயங்க மாட்டார்கள். என்ன இருக்குங்க, ஹார்லிக்ஸ் மைசூர்ப்பா, சாக்லேட் மைசூர்ப்பா, சாக்லேட்டையும் மைசூர் கலந்தா சாக்லேட் மைசூர்ப்பா, இவ்வளவுதானே. இதை போய் சாப்பிட்டு பார்க்கணுமா என்ன? தெரியாதுமா? ஹாய், புதுசு சாக்லேட் மைசூர்ப்பா, நீ சாப்பிட்டியா? ஓ, வாங்கு. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். சொன்னாக்க ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே உணர்வுகள். எந்த பொருளிலும் சுகம் கிடையாது. ஜீவாந்தம் இருப்பு இருந்தால், தன்மாற்றம் அடைந்தால் அதுதான் சுக துக்கமே தவிர, இருப்பு இல்லை என்றால் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. எனவே இந்த தெளிவு வருகின்ற போது நமக்கு இது மாதிரியான விளைவு வராது. அப்ப இது எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னா, அது ஒரு அவஸ்தை தான். இப்போ இந்த டேப் ரிகார்டர்ல டியூவல் கேசட் டேப் ரிகார்டர்னு ஒரு காலத்துல இருந்தது. இப்போ ஒன்று கம்ப்யூட்டர் எடுத்தீங்களா, 2 யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா 2மே சத்தம் வரும் இல்லையா? 2 சேனல் நீங்க இப்போ யூஸ் பண்ணீங்கன்னா 2ல் 2 ப்ரோக்ராம் சத்தம் வரும். அது மாதிரி இப்போ 2 யூஸ் பண்ண முடியுமா நம்ம கிட்ட அப்படின்னா, ஏதோ ஒன்று தான் வேலை செய்யும். இப்போ இந்த 2ல் எது வேலை செய்யறது? ஒரிஜினல் ஆத்மாவுக்கு பவர் அதிகம். அது அவனுடைய உடம்புடைய பிறப்பு. அட்டாச்சுக்கு அவள் உரிமை கிடையாது. அப்போ இது எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ இது டாமினேட் பண்ணிக்கும். அப்போ இந்த போராட்டத்தில் தானாகவே அதனுடைய திணிவு குறைந்து போகும். திணிவு குறைஞ்சு போச்சுன்னா தான் லிபரேட் ஆகிடும். இப்படி எல்லாருக்குள்ளேயும் எல்லா அனுபவங்களும் இருக்கு, எல்லா ஆத்மாக்களும் இருக்குங்க. எதை நாம பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்? ஸ்கூலுக்கு போகாதவன் வேற்று மொழிகளை பேசினா, இல்லை தத்துவங்களை பேசினா சந்தேகம் வரும். நல்லாச்சு உனக்கு, நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான், இன்னைக்கு திடீர்னு இப்படி. இந்த 3 வயசுல பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, உபன்யாசம் பண்றது, சுயமான பயிற்சி இல்லை. இது இரவல் பயிற்சி, அட்டாச்சு பயிற்சி. சாமி என்ன சொல்றாங்க? நல்ல ஆத்மாக்கு இது போல செய்யும். இப்போ எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், 3-4 வயசு குழந்தைகளை மிக அற்புதமாக பாட்டு பாடுது, இசை பேரெல்லாம் சொல்லுது, நடனம் ஆடுது, தத்துவ விளக்கங்களை பேசுது. இப்படியெல்லாம் சில அமானுஷ்யமான செயலை செய்வதை நாம் பெருமையா நினைக்கிறோம். அது நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு வேற எந்த வகையிலும் பாதிப்பு இருக்காது. எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது. சாமி என்ன சொல்றாங்க? இப்படி குழந்தை பருவத்தில் அதீத திறமைகளை காட்டக்கூடியவர்கள் 15 வயதுக்கு பிறகும் இந்த சோல் அட்டாச்மெண்ட் அவங்க கூடவே இருந்தது என்று சொன்னால், அந்த துறையிலே இவர்கள் புகழ் பெறுவார்கள், உலக பிரசித்தி பெறுவார்கள். இப்போ இதை வச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ செய்திகளை அவ்வப்போது நான் கேட்டிருக்கிறேன். 73 வயசாச்சு. அப்படி சிறு வயதிலே பார்த்தவர்கள் இன்னைக்கு யாராவது புகழ் பெற்றிருக்கிறார்கள் தேடி பார்த்தா யாரும் இல்லை. ஒரு கட்டத்தில் யூடியூப்ல வர்றாங்க, சேனல்ல வர்றாங்க, குழந்தைகள் ரொம்ப அதிசயமா இருக்கு காட்டுறாங்க, பெற்றோர் பெருமைப்பட்டுக்கிறாங்க. 15 வயசு பிறகு எங்க போனாங்க? காணுமே. அப்ப இதெல்லாம் அட்டாச்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது பாசிட்டிவ். கெட்டது தானே அதுவும் மாதிரி அட்டாச் ஆகும்.
அது எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, முதல் குழந்தைக்கு வெளியே கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது, அதுக்கு வளைகாப்பு கட்டுறதுன்றெல்லாம், காப்பு கயிறு கட்டுவது அப்படின்றது ஒரு வேர்களை வச்சு கட்டுவாங்க. இப்போ வெறும் வலையில போட்டுட்ருக்குறோம். ஸோ அந்த வேர்கள் என்ன செய்யும்னா, இந்த அட்டாச்மெண்ட் வருவதை தவிர்க்கும் மட்டும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை. இது கட்டிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திடும். ஸோ மனசு தானே அடிப்படை. ஸோ இப்படி ஒரு சடங்கு வச்சு நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். ஸோ இப்படி இது இல்லை என்று மறுக்க முடியாது. இப்படித்தான் வருதுன்றது மகிழ்ச்சி சொல்றாங்க. அது தானா போயிடும். அதில் சில பேர் வந்து அங்கங்க அலைவாங்க. அது எப்படியாவது அலைகளுடைய தாக்கம் வேறுபட்டதுன்னா, ஒரு வேளை அது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அதுவே சலிச்சு ஒரு நாளைக்கு போனாலும் போயிரும். இப்படி இந்த அட்டாச்டு சோல்ஸ், அதாவது அகால மரணங்களை சந்தித்தவருடைய ஆத்மாக்கள் இப்படி வாழ்கின்ற மக்களோடு இணைந்து தன்னுடைய பதிவுகளை செயல்படுத்தி நீர்த்து போன பிறகு மீண்டும் அது விடுதலை பெற்றுவிடும். இப்படி இருக்கிறதுன்றதுதான் அந்த ஆவிகளை பற்றிய ஒரு கதை. மற்றபடி இதிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அடிப்படையில் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ற கருத்திலே நாம் தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். 2வது, இறப்பு என்பது ஒரு நாமாக ஒரு நிறைவு நிலையிலே சம்பவிக்கணும். அது பக்குவம் இல்லாத நிலையில உயிர் போனோம்னு சொன்னா, இந்த சிக்கல் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில அதிகமான பற்றுதல் வைத்துக் கொள்ள வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல என்ன வாழ்க்கை அமைகிறதோ அதில் நம்ம நிறைவு பெற்று விட வேண்டும். அப்படின்லாம் ஏன் நமக்கு பக்தி மார்க்கத்துல அறிவுரை சொல்கிறார்கள் இப்படி சொன்னா, அதீதமான பந்தங்களே இதுக்கெல்லாம் காரணம். அப்போ அதை நீக்கக்கூடிய வழிவகையில ஒன்றுதான் இந்த கோவில்களிலே வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு சடங்கு. இதை வந்து காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் முதல் பாகத்துல நான் படிச்சிருக்கேன். பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன் இந்த அர்ச்சனை முறை வந்ததுன்னு சொன்னாக்க, மந்திரங்கள், இந்த அஷ்டோத்திரம், சகஸ்ரநாமம், இந்த மந்திரங்கள் எல்லாமே வான்காந்தத்தை தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவை. அப்போ கோவிலை ஒரு நிர்மாணம் செய்து அதுல பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வச்சு, இதுக்கு குருக்களுக்கு ஃபுல் டைம் ஜாபே அதுதான். பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அர்த்த ஜாம பூஜை வரைக்கும் கோவிலில் இருந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம். ஆனா ஒருத்தர் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்பாரு. சரி சொல்லி வச்சு உட்காந்துருவாரு இல்லையா? அப்போ நாம போய் என்னங்க சும்மா உட்காந்துட்டீங்க சொல்லுங்க சொன்ன, இப்பதான் சொன்னேன் நீ போயான்ட்டுருவாரு. அதுக்கு மாற்றாக ஒரு தட்சணை வச்சு நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா மறுக்க மாட்டார். மறுபடியும் ஒருக்கா செய்வார். இப்படி கோயிலுக்கு வர்றவங்களும் அர்ச்சனை பண்ணுங்க. இதுக்கு பெனிஃபிட் யாருக்கு? நமக்கு ஒன்றும் கிடையாது. காசு வர்றது குருக்களுக்கு வாழ்க்கை செலவுக்காகும். மந்திரங்கள் வான்காந்தத்துல போய் அங்கு உள்ள தீய பதிவுகளை ஓரளவுக்கு சுத்தப்படுத்தும். பெருசா ஒன்று அப்படியே தலைகளை மாத்திராது. இப்ப என்னென்ன மந்திரங்கள் வந்து என்னவோ பெரிய மந்திரத்துல மாங்காய் விழுதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மந்திரம் சொன்னா அப்படியே தலைகளை மாறி போயிடும், பூஜை பண்ணா அப்படியே கிடைக்காதெல்லாம் கிடைக்கும்ன்றலாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்முடைய மனதின் ஆற்றலை தவிர, பதிவுகளின் தாக்கமே தவிர, கோள்களின் தாக்கமே தவிர, இப்படி எல்லாம் இயற்கை ஏமாற்ற முடியாது என்பதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த பரிகாரம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் வியாபாரத்தனமே தவிர, இதுல உண்மையிலேயே பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. மந்திரத்துக்கு சக்தி உண்டு என்னாலும் எவ்வளவு பர்சன்டேஜ்ன்னு பாருங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? இவங்க சொல்ற மாதிரி வானகத்தை சுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னா, அப்ப வானகம் சுத்தமா இருக்கா? உலகத்துல பேய் பிசாசே இல்லையா? அப்ப இத்தனை கோயில் இத்தனை மந்திரம் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் சும்மா மக்களை வந்து ஒரு இது பண்றதுக்காக தவிர, ஐதீகம் இருந்தாலும் கூட
வேல்யூ ரொம்ப குறைவு, நெக்லிஜிபிள் வேல்யூ. ஸோ மந்திரம் சொல்லியெல்லாம் பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. மனிதனே மாற்றம் பெற வேண்டும். வாழ்க்கையிலே ஒழுக்கம், கடமை, ஈகையோடு வாழ்ந்தால்தான் வான்காந்து தூய்மையாகுமே தவிர, சுயநலத்தை மையமாக வைத்து கொண்டு மற்றதை துன்புறுத்தினால் அந்த பாவங்கள் எல்லாம் பெருகி கொண்டே போகுமே தவிர அது நீர்த்து போக செய்யாது. எனவே இதை புரிந்து கொண்டு ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை பக்தி மார்க்கத்தோடு இணைத்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த ஆத்மா உடலை விட்டு போற போது எங்க போய் சேரணும்? குறைந்தபட்சம் பூமியை தாண்டி விட வேண்டும். இருந்தா இங்க அட்டாச் ஆகும் என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. சோல் அட்டாச்ன்றது விஞ்ஞானம் நிரூபிக்கல. ஆனா பதிவுகள் நம்மை தாக்குகின்றன என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. டாக்டர் ப்ரூஸ் ஹாரால்ட் லிப்டன் ஏற்கனவே சொன்னேன். அவர் இந்த துறையில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானி. அவர் ப்ரூவ் பண்றார். ஸோ இந்த பூமியின் காந்த களத்தில் இருக்கின்ற வாழ்ந்து மறைந்த மக்களின் அனுபவங்கள் வாழ்கின்ற மக்கள் எண்ணங்களை தாக்குகின்றன அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றார். அதனால் ஆத்மா என்பது கேரக்டரிஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன், அனுபவங்களின் தொகுப்பு. இதுல திணிவு பேதப்படும். மேலோட்டமா இருந்தா பதிவு அழுத்தம் இருக்காது. ரொம்ப உள்ள போனீங்கன்னா அதிகமாக பதிவு ஏற்பட்டுவிடும், அழுத்தம் ஏற்பட்டுவிடும். அழுத்தம் ஏற்பட்டால் அதுக்கு தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வாழ்கின்ற காலத்தில் வாழ்க்கையில் அதிகமான பொருள் பற்று உறவு பற்றுலாம் இல்லாம வந்தோம், இருக்கிறோம், போறோம், நேற்று வந்தோம், இன்று இருந்தோம், நாளை போக போகிறோம் என்ற ஒரு தெளிவோடு வாழ்க்கை நடத்தினால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி இந்த இறப்புக்கு பின் பிறப்புக்கு முன் உயிர்நிலை என்ன என்றால் நம்முடைய தாய் தந்தை முன்பிறவி, நாம் வாழ்வது இப்பிறவி, நம்முடைய சந்ததி மறுபிறவி. இந்த ஆத்மா உடலை விட்டு போன பிறகு மீண்டும் ஒரு உடலை நாடாத வகையிலே நம்மை நாம் பக்குப்படுத்திக் கொண்டு விட்டால் அது சாலோக்கியம், சாரோபியம், சாமீபியம், சாயுச்சியம் என்ற 4 நிலைகளில் ஏதோ ஒரு நிலையிலே அது நிலை கொண்டு நிறுத்த பிறகு மறைந்து போகும் என்று சொல்லி, ஆத்மாவுக்கு சுயமாக உணர்வுகள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. மிகவும் பல விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைத்த மாதிரி. எனினும் அன்பர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். காரணம், அந்த ஆன்மா இறப்புக்கு பின் ஆன்மாவின் நிலையை பற்றி பலவிதமான கதைகள் பற்றி பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக இப்போ என்னுடைய ஐயா சொல்லி கொண்டிருக்கும் போது நான் யோசிச்சேன்னு சொன்னால், என்னுடைய கிராண்ட் மதர் அவள் சொல்லுவா அடிக்கடி, தங்களுடைய வீட்டு அந்த காலத்தில் தங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒருவ களத்துக்கு விழுந்து தற்கொலை செய்து கொண்டா. அப்போ அவங்கிட்ட ஆத்மாவும் அந்த பேய் வந்து இரவிலே அவருக்கு விருப்பினாக்களை நாய் குலைக்கும். அது பிறகு பார்த்தால் ஒரு சத்தம் கொண்டு கேட்கும். அந்த விரும்பினாக்களை அவள் கூப்பிட்டு கொண்டு தெரியவா. எல்லாரும் பயத்தில் வழியில் வராமல் அப்படி இருப்பேன், அப்படிலாம் கதையெல்லாம் சொல்லுவாள். அப்போ எனக்கு அது உண்மையோ பொய்யோ, இது இப்படி பலவிதமான கதைகள். காரணம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கும் அப்படியான எத்தனையோ சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். கடைசியாக சொல்லி முடிக்க கொண்ட சொன்னார் என்று கண்டால், ஒன்றை நம்பாதீங்கோ அப்படி ஒன்றும் சொல்லி முடிச்சார் அவர். அருமையான ஒரு, அதாவது வந்து இந்த பித்திரு தோஷம் அது இதெல்லாம் உருவாக்கினது. அதாவது வந்து நாங்கள் ஒழுங்காக நடக்கிறது என்ற பதிவுகள் அந்த ஆத்மாவின் திணிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மற்ற நிலைகள் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அப்படி சொன்னாலும் நாங்கள் இந்த இதுவரையாலும் சிந்தித்தபடினாலே அந்த சந்தேகம் ஒன்று இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெற விரும்பினால், இல்லாட்டி ஏதாவது கருத்து கூற விரும்பினால் ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோட கையை வைத்து எங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். யசோதாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். நல்லா விளக்கங்க, நல்லா தெரிஞ்சிட்டங்க. நம்ம வேதாத்திரியத்தை கையில் எடுத்து அவர் சாமிஜி சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுங்க.
அது கண்டிப்பா பண்றேங்க ஐயா. அப்புறங்க ஐயா ஒரு விளக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து எந்த காலகட்டம்னு எனக்கு தெரியலீங்க. மறுபடியும் ஏதாவது கேள்விப்பட்டேன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேங்க. இப்ப பிரசவ அறையில நார்மல் டெலிவரிக்கு பாடியிருக்காங்களாமாங்க. எந்த காலகட்டம்னு எனக்கு தெரியாதுங்க. ம். பாட சொல்லுவாங்க, பாடியிருக்காங்கன்னு ஒரு தகவல். அப்புறங்க டாக்டர்ஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ன்னு எனக்கு தெரியாது. எந்த நூற்றாண்டுன்னு தெரியாது. எந்த காலகட்டம்னு தெரியாது. ஜெனரல் ஹெல்த்துக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லி சொல்லுவாங்களாமாங்க. அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா விளக்கம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இந்த அதிர்வுகள் தான்மா. மந்திரத்துக்கு அதிர்வு இருக்கு. சிலருடைய உடலுக்கு அது வந்து ஏற்படலாம். அதை வச்சு எல்லாருக்கும் அது நடக்கும்னு ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டுங்க ஐயா. நான் அந்த இதுல வந்து எனக்கே பர்சனல் அனுபவம் இருக்குதுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் படிச்சா இப்போ நல்ல எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்குதுங்கிறது என்னோட பர்சனல் அனுபவம். ஆனா இன்னொன்னு ஐயா, எதுவுமே முறைப்படி இப்ப பால் வாங்கி சூடு பண்ணி அந்த சூட்டுக்கு ஊர்லன்னா அந்த சூட்டுக்கு தெரிஞ்சிரும். இந்த அமெரிக்கால உங்களுக்கு அவனுக்குள்ள வச்சு கொஞ்சம் சூடு வச்சா ஊத்துனாதான் பால் தெரியும். அந்த மாதிரி எதுவுமே நீங்க ப்ராசஸ்ல பண்ணினீங்கன்னா தான் ஒரு ரிசல்ட் கண்டிப்பா இருக்குதுங்க ஐயா. அது வந்து சொல்லாங்க. அதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். பவர் இருக்கு. அதாவது பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ். கண்டிப்பா இப்ப நம்ம வந்து இதுலதான் பழகி வந்திருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பக்தி மார்க்கத்துல இப்பதான் வந்து இதுல தரம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா. அதாவது இந்த பொருளை விக்கிறதுக்கு சொல்லுவாங்க, உங்க தரத்தை உயர்த்தி கொடுங்க. ஆலோவேரா ஜெல்லு செய்யணும், ஆலோவேரா அப்படியே கொடுக்காதீங்க, தரம் உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்பதான் தரம் உயர்த்திட்டு இருக்கிறோம். அதனால தெரியுதுங்க. அப்புறம் ஒவ்வொன்னா முன்னேறி வருவாங்க கண்டிப்பா. அப்ப இன்னொன்னு ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க சீனியர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் ஜூனியர்ஸ், எங்களுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸ் கண்டிப்பா சொல்லாங்க. நீங்க இப்படிதாமாங்கிறத நீங்க கண்டிப்பா சாமிஜி சொல்லல, பட் நீங்க எல்லாம் ரூலாவே சொல்லலாம். அப்பதான் நான் ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம கண்டிப்பா சாமி சொல்லாத ஒன்றை நாம சொல்லக்கூடாதுமா. அது கரெக்ட்டுங்க. அது கரெக்ட்டுங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் சொல்லுவார தவிர பெருக்க வேண்டும் சொல்லல. ஏன்னா பெருக்க முடியாது. அது தானாதான். எப்படி விதை போட்டா விதைதான் முளைக்கணும். நாம தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனா விதை முளைப்பது அவருடைய தாக்கமே தவிர நாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரிதான் ஆன்மீகத்திலே கூட பக்குவம் என்பது அவரவர் அடைகின்ற பக்குவமே தவிர யாரும் நீங்க இப்படி இருந்தாகணும் அப்படி சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அது கரெக்ட்டுங்க ஐயா. அதாம்மா. அதனால அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதை பின்பற்றுறாங்க. ரெண்டாவது, ஆர்வம் இருந்தாலும் கர்மவினை எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவுதான் போக முடியும். அது கரெக்ட். இதுல ஒரு விளக்கம் சொல்றேங்க ஐயா. நம்ம கர்ம வினைன்னு சும்மா நம்ம வந்து அதைய வந்து இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே அதுல ஸ்டிக் ஆன் ஆயிருந்தா உங்களை மாதிரி சீனியர் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கண்டிப்பா விளக்கம் தெரிஞ்சு தெளிவடையலாங்க ஐயா. இது என்னோட பர்சனல் அனுபவம். அதாவது பதிவுகளை யாரும் மாத்த முடியாது, வெல்ல முடியாதுமா. சரிங்க ஐயா. அதாவது அதுக்காக நம்ம சோம்பி நிக்க கூடாது. இப்ப வினைப்பதிவு தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னா, நான் சரி அது நமக்கு வரதெல்லாம் வந்து நாம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா அப்போ வினைப்பதிவு என்ன பண்ணணும்? பதிவு வந்து நமக்கு ஒரு நல்ல உயரத்துக்கு போகணும்னு இருக்கு. ஒரு மருத்துவராக வச்சுக்கலாம், ஒரு டாக்டர் ஆகணும்னு பதிவு இருக்குது. ஸ்கூலுக்கு போகணும் எப்படி ஆக முடியும்? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அப்ப அந்த வினைப்பதிவு இருந்தாலும் கூட அந்த புண்ணியம் நமக்கு பயன் தர முடியாது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனால வினைப்பதிவு அளவுக்குத்தான் நாம் போக முடியுமே தவிர, அதுவும் கூட முயற்சி எடுத்தால் தான் முடியுமே தவிர, என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு மேல் மைக்ரோஎம்எம் கூட போக முடியாது. ஆமா, உள்ள புண்ணியத்தை நம்ம பயன்படுத்துகிறது கூட முயற்சி வேண்டும். அதாவது தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சி கூலி தரும். கண்டிப்பாங்க. அதனால நம்ம பதிவுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம வந்து சோம்பி விட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இதுல நான் போய் தலைகளை மாத்திருவேன் சொன்னாலும் முடியாது.
அதாங்க இங்க என்ன பிரச்சனைனா நம்ம சோம்பேறிகளா நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு காரணமா சொல்லிட ஆமா, வேண்டியது. அவங்களுக்காக தான் சொல்றது, முயற்சி எடுங்க மாத்தலாம் சொல்லி அவங்களும் சொல்றதே தவிர எல்லாருக்கும் 3:30 முடியாது. மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இட் இஸ் ப்ரூவன்ங்க. அப்புறம் அது நாம தூங்கணும் 5 மணி வரைக்கும் தூங்கணும் 6 மணி வரைக்கும் தூங்கணும், அப்புறம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதேதான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா இல்லை, நான் உங்களுக்கு என்ன சொன்னால் இது இங்கே ஏற்கனவே விளக்கங்கள்லாம் தந்துட்டீங்கள் என்றாலும் ஒரு திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் எப்படின்னு சொன்னால் என்ன இதை பற்றி நான் கணக்க சிந்திச்சிருக்கிறேன், கணப்பேற்ற கதைகள்லாம் கேட்டிருக்கிறேன். நான் இந்த ஆரம்பத்தை சொல்லும்போது சொன்னாங்க கிராண்ட் மாதர் சொன்ன கதை, அதை வச்சுக்கொண்டு நான் அந்த மனுஷி வயசு போன மனுஷி அது பொய்யோ அப்படி இப்படின்னு அது பெருசாக எடுக்க இல்லை. ஆனால் பின்னாடி காலங்களில் வந்து சில புத்தகங்களில் வாசிக்க இங்கே அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஏப்ரஹாம் லிங்கன் ஆத்மா வந்து ஒயிட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஒரு புக்கில் ரீட் பண்ண அந்த பர்சனல் செக்ரட்டரி வந்து ஒரு கால் அதுக்கு புகைக்க அவர் ஆஃபீஸுக்கு அவர்கிட்ட இதை கண்டு அவர் பயந்து அப்படியே ஒரு கதை பார்த்தேன். அதே போல் ஒவ்வொரு கதைகளெல்லாம் ஆக்க சொல்லிவிடும். அதே மாதிரி இன்னும் ஒன்று நடந்தது. இந்த அமெரிக்காவில் ஒரு ஹிந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் ஃபேமஸ் கோயில், அது நான் பேர் சொல்ல இல்லை, அது ஃபேமஸ் கோயில். அப்போ சாபகர் அவர் வந்து வேதமெல்லாம் படித்து இந்தியாவில் ஒரு 12 வருஷம் இருந்து அப்படிலாம் அவர் பற்றி பெரிய பெயர்கள் எல்லாம். அவர் அந்த பூசையெல்லாம் முடிஞ்சது பிறகு இப்படி ஒரு கேள்வி நேரம், அந்த நேரத்தில் எல்லாரும் வந்திருப்பார்கள் அந்த மண்டபத்தில். எல்லாம் பெரிய பெரிய படித்தவர், அமெரிக்காவில் அது நியூஜெர்சி அப்படி இப்படி பல இடங்கள்லேருந்து வருவார்கள். அப்போ அவர் வந்து அப்போ கேள்வி கேட்கும்போது ஒருவர் கேட்டார், இந்த ஸ்ரீலங்காவில் வந்து இத்தனை பேர் இறந்தார்கள் அந்த போரில் அப்படி இருந்தால், அப்போ அவ்வளோ பேருக்கும் தீர்க்கடன் செய்கிறது இந்த மாதிரி அந்த அப்போ ஆத்மாக்களும் என்ன செய்யும் அப்படியான கேள்வியோடு கேட்டார். அப்போ இவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு கூட்டாக எல்லாரும் சேர்ந்து ஒரு எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்லி ஒரு தீர்க்கடன் செய்தது. அப்போ அதுங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற அந்த கோயில் பெரிய பெரிய வளாகம், அந்த கோயில் அதில் ஒரு லேக் ஒன்று இருக்கு. அந்த லேக் அந்த ரிவர் மாதிரி ஒரு தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. அதுக்கு அங்கால வந்து அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து அங்கால நிற்குது. அப்படி அப்படி நான் நேர கேட்டது ஐயா. இது அது பெரிய மதிப்பு, எல்லாரும் யார் சொல்றதெல்லாம் கேட்டுருப்பாங்க. எனக்குண்டா என்னன்ற அப்படி என்றதுக்கான எனக்கு அது ப்ரூவ் பண்ண முடியாத காரணம் என்று சொன்னால் அவர் அதுக்கு சொல்லி கொண்டு தரேன்டா அது தீரத்துக்கு அதுக்கு கொண்டு வரும் அந்த கண் பவரும் மற்ற அந்த அதுக்குன்னு சொல்லி கணக்கு எதுவெல்லாம் கைகள் செய்யணும்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் எங்கே காட்டுன்னு கேட்டால் அவருக்கு இப்போ சொல்லுவார், எனக்கு கண் பார்வை குறைவு அப்படி இப்படி சொல்லிவிட்டா என்ன எல்லாரும் குடன்னு எடுத்து போடுவாங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரியா நிலைமைன்னு சொல்லி. அப்போ இப்படியான கதையெல்லாம் கேட்கும் பொழுது சிலத்தில் மனிதோட சந்தேகம் அது உண்மையாக இருக்குமோடா அப்படிமெல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்க ஐயா அதெல்லாம் வந்து இவெல்லாம் பெரிய பெரிய படித்தாக்கள் பெரிய அப்படிலாம் கதை கேட்க இவர்கள் தெரிந்து கொண்டு ஏமாற்றுறார்களா இல்லாட்டி ஒரு ஒரு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது ஐயா? இப்படி கணக்கு இருக்கு ஐயா. நான் கணக்கை பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் கடைசியாக ஒன்று சொன்னீங்க இதெல்லாம் போய் இப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. என்றாலும் எனக்கு அதுக்கு எந்த கணக்கை கேட்டபடினால திருப்பியும் கேட்க வேண்டியிருக்கு. நிறைய கதைகள் இருக்குங்க அந்த பேய் கதைகள் எல்லாம். ஆமாம் ஐயா. எப்படி கடவுளை பற்றி கதைகள் இருக்கோ அதே மாதிரி பேய் கதைகள் நிறைய இருக்கும். யாராவது பார்த்துருக்காங்க, நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆமாம் அப்படி பார்த்தா பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ என்ன கெட்டு போச்சு அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அது மாதிரி அனுபவம் கிடையாது. நாம் உறுதியான இல்லைங்க. ஏன்னா இது வந்து நீங்க டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா மனசு வந்து பயமும் அவநம்பிக்கையும் வந்து ஆச்சுங்களா. ஸோ எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதுதான் இது. அடுத்ததையா இந்த இன்னொன்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த காலத்துல அந்த கூடு விட்டு கூடு வாய்தல் அந்த ஒரு அது இருக்கு. அது சித்தர்கள் எல்லாம் பண்ணின வேலைதான். அந்த திருமூலர் எல்லாம் அப்படித்தான் அப்படி அவரை பற்றி. ஆமா, திருமூலர் வந்து அதுக்கு மந்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, எல்லாம் ஃபாரின்காரன் திருடி போயிட்டானுங்க. ஏதோ இந்த ஒளி உடம்பாக மாறுவது அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார். ஒரு சித்தருங்கிற சித்த வைத்தியத்தில் உள்ள ஒரு மருத்துவர் சொன்னார். அதாவது திருமந்திரத்துல வந்து ஒளி உடம்பாக மாற்றுவது எப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்காமா. ஸோ அப்படி மாறினா வந்து நீங்க பிரபஞ்சத்தையே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து அவரை சொன்னாரு. இது யாரு முடியும், பிராக்டிக்கலா முடியுமா? ஒண்ணு முடிஞ்சு என்ன பண்ண போறோம்? திரும்ப சாமி சொன்ன மாதிரி மண்ணை தோண்டி நகை எடுத்து தங்கம் எடுத்து நகை பண்ணி வச்சுட்டாரு. நகையை பொறுத்து போட்டு மறுபடியும் நானும் தங்கத்தை தேடி தேடுப்பேன்னு சொன்னா என்ன பண்றது பாரு மகரிஷி.
அது மாதிரி திருமூலர் போயிட்டு பார்த்து சொல்லிட்டு வந்துட்டாரு, இவ்வளவுதான் அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்ப நான் மறுபடியும் போய் தேடி என்ன பண்ண போறோம் இல்லையா? நாம வந்து இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தாங்கய்யா. அதாவது கொண்டு வந்த வினை பதிவுகள் தானே வெளிப்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வது, நாம புதிய பாவத்தை சேர்க்காமல் இருப்பது, இதுதான் வாழ்க்கை. இந்த அவன்ஸ் இருந்தா போதும், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். எல்லா தத்துவங்களும் இந்த இந்த வாழ்க்கை முறைக்கு தானே தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. சரி, ஐயா இன்னும் ஒரு இது என்ன சொன்னால், இந்த நீங்க தொடங்கும் போல சொன்னீங்க என்ன சொன்னா, இந்த சடங்குகள் செய்யணும், இந்த இறந்தது உள்ள சடங்குகள் எல்லாம் வந்து அதன் உட்பொருள் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அதை வந்து அந்த பூமி ஆத்மா வந்து பூமியின் காந்த களத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அதுதான் இந்த உட்பொருள். அப்ப அந்த பொருள் அந்த கருத்து அதான் இருக்குமென்னு சொல்லும் பொழுது, அது செய்யறதுல ஒரு கருத்தும் இருக்கா, அதுல விஷயம் இருக்கா என்ற நீங்க சொன்னீங்க, அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்ப அந்த உட்பொருள் வந்து அதுதான் செய்யணும்னு சொன்னால், அதை உருவாக்கின காலத்துல வந்து அந்த அந்த காலங்கள்ல இந்த முனிவர் இந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லி அப்படியும் இருக்குன்னு சொல்லி ஏதாவது இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து அனுபவ பதிவு ரொம்ப குறைவுங்க ஐயா. ஆசா பாசம் இந்த அளவுக்கு கிடையாது. அப்போ உறவு நட்பு அதை எடுத்துக்கிட்டாங்க சொன்னாக்கா அந்த ஆத்மா லிபரேட் ஆகி பூமி இது விட்டு மேல போயிடும். அதனால சடங்கு அன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆசா பாசங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு. இப்போ வந்து அப்படி சுத்தி வரனா மட்டுமே ஒன் பியூரிஃபிகேஷன் ஆயிடுமான்னு சொன்னா சாத்தியம் இல்லை. எனக்கு ஐயா அந்த சிந்தனை இப்போ வந்துட்டு, நான் என்னுடைய அப்பா ஃபாதர்கிட்ட இதுக்கெல்லாம் நான் சிந்திக்கிற அப்படின்ற ஐயா, அவர் செய்த கர்மம் தான் அவரை மேலே எங்கேயோ கொண்டு போகிறதே தவிர, நான் என்ன செய்தாலும் அது முடியாது, ஆனபடினால அது தேவையில்லை அப்படி ஒரு சிந்தனை எனக்கு ஏற்கனவே இருந்தது. ரெண்டாலும் ஒரு கெட்டியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இப்போ எல்லாரும் என்ன செய்த எல்லாரும் அதை செய்யும் பொழுது நான் அதை செய்து இடைக்கிட இருந்துட்டு ஒரு இது கொண்டு வரும், நான் செய்கிற சரியோன்ற மாதிரி கொண்டு வாடுறது. அப்போ அது உங்கள்கிட்ட சிந்தனைகள்லாம் கேட்க துவங்கினது இப்போதான் மைண்ட் ஃபேம் ஆனது சரி என்று சொல்லி ஐயா. ஐயா ஏன்னா இது பல காலமாக எனக்கு இந்த ஒரு இடாட்டம் இருந்தது மனதில், கேட்டது இப்போதான் அது மைண்ட் வந்து ஸ்டடி ஆனது ஐயா. எல்லாம் நம்ம மட்டும் இல்லைங்க ஐயா, எல்லா மகான்கள் சொன்ன கருத்து கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க அதை பார்க்குற போது ஆத்மாவுக்கு சொந்த பந்தமும் ஒன்றுமே கிடையாது, செத்து போயிட்டா அவ்வளவுதாங்க, அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல அவருடைய பதிவு நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னா எந்த பதிவாட்டும் இல்லை, எல்லா பதிவு உலக மக்கள்கிட்ட இருக்குதான் இருக்குது. பதிவுன்னு என்ன, ஐம்புலன் வாழ்க்கை தானே, சொல்லுங்க யாருக்கிட்டது இல்லை? இதை தாண்டி ஒரு தேவை என்ன நமக்கு இருக்குங்க? ஸோ 820 கோடி மக்களுக்கும் உணவு மேல ஆசை இருக்கும், பெண் ஆசை இருக்கும், பணத்து ஆசை இருக்கும், பதவி ஆசை இருக்கும். இதில் விடுபட்டவன் யாருங்க? இது எனக்கு மட்டும் சொந்தம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்படி ஒரு சேனலுடைய வேவ்ஸ் வந்து உலகம் பூரா இருக்குது, நமக்கு எந்த சேனல் வேணுமோ டியூன் பண்ணால் அது வருது, அவ்வளோதானே. அதே மாதிரி தான் கேரக்டர்ஸு, அதுதான் அவர் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி நம்ம வந்து டிவி சேனலை டியூன் பண்ணுறோமோ அதே போல் நம்ம உணர்ச்சிகளை டியூன் பண்ணுற போது மேலிருந்து நமக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறாரு அவர். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆத்மா பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சயின்ஸே இன்னைக்கு அப்ரோச் பண்ணியாச்சு, இதுதான் சோல் அப்படின்றது. அதனால யார் யாரும் சொன்ன கற்பனை கதைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்குங்க? நன்றிகள் ஐயா. என்ன ஐயா நீங்க கைவிட்டுனீங்கள்? ஐயா வாழ்க வளமுடன். தேங்க்யூ தானா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். இந்த பேய் கதைகள் எல்லாரும் உண்மையில பேய் கதை தான் ஐயா, கதைதான். அதான் இந்த பேய் கதை என்றுதான் சொல்லுவாங்க, என்னண்டா அது இட்ஸ் நாட் ஹேப்பன் என்ற மாதிரி, நடக்காத விஷயம் என்ற மாதிரி. இப்ப
இப்போ நாங்கெல்லாம் இப்போ சின்ன வயசுல இருந்தையா பெருசா நான் இப்போ இது வரைக்கும் எனக்கு அப்படி அனுபவம் ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்போ டீனேஜா இருக்கைக்கெல்லாம் ஒரு 12 தொடக்கம் 18 20 வயசு வரையும் நாங்கள் இந்த பாய் ஸ்கவுட்ஸ் இதில் இருந்திருக்கிறோம் ஐயா. அதுக்கு முழுக்க இது கொண்டு கேட்க ஊரெல்லாம் போய் அந்த சிரமதானம் சொல்லி சேவை பண்ணுவோம், கிளீன் அப் அப்படி எல்லாம் செய்வோம். அப்ப சில வேளை நாங்க போய் செய்த இடங்கள் கூட இந்த துடையலைகள் கூட போய் செய்திருக்கிறோம் ஐயா. லைக் அந்த நாங்கெல்லாம் துடலை ஆடிய சிவனண்ட மாதிரி தான் இருக்கிற அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் ஒன்றா பொறுக்கி போட்டு மடத்துல சில வேலை நிறைய ஆணிகள் எல்லாம் அடிச்சிருக்கும், தலைமை எல்லாம் சுத்தி அதெல்லாம் பிடுங்கி எறிஞ்சு அந்த மரத்தை காப்பாத்தி அப்படி எல்லாம் செய்திருக்கிறோம் ஐயா. பிறகு வீட்டை வரும்போது எங்களோட வீட்டு சட்டங்களின்படி நாங்க நல்லா போய் ஒரு பக்கத்துல உள்ள ஒரு கடல்ல போய் குளிச்சுட்டு அப்படி எல்லாம் கழுவிட்டு வந்துருவோம் வீட்டை வரும்போதும். அப்ப நாங்க சில வேளை நாங்க சேவை செய்யறோம்ன்றதாலே இந்த ஆத்மாக்கள் எங்களை வாழ்த்துதா, அல்லாட்டி அப்படி எங்களுக்கு ஒரு கஷ்டம் இது வரைக்கும் தந்ததா இல்ல. ஆத்மா வாழ்த்துறதும் இல்ல சபிக்கிறதும் இல்லைங்கய்யா. அப்படி இருந்தா தானேன்றதுதான். ஆனா எங்கேயும் இந்த பேய் கதைன்னு சொல்லிக்கல அங்க ஒரு ஹியூமன் ஒரு மனுஷரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ஐயா நிச்சயமா. சில வேளை அந்த சட்டவிரோத செய்யறாக்கள் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல, ஆக்களை வராம பண்றதுக்கு அந்த இடத்துக்கு அப்படி ஒரு கதையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்படி மாத்து செய்திருப்பாங்க, இல்லாட்டி இருந்தாப்புல ஒரு விளக்கத்தை கொண்டு ஓடி திரிஞ்சு காட்டுவாங்க. அப்புறம் அந்த முந்தியன்று சொன்னாங்களே அந்த சதுப்பு நிலங்கள்ல இருக்கிற ஒரு அந்த வாயு ஒன்று அப்படி எரிஞ்சு கொண்டிருக்கும் சில வேளை அது மூவ் ஆகும். அப்ப அது அந்த சதுப்பு நிலத்துல இந்த ஒரு எரிவாயுது பாக்கள் வந்தது கொள்ளிவாளுக்கு சாசு என்று சொல்லி இருப்பாங்க. பிறகு ஓடும்போது பேய் கலைக்குதுன்னு சொல்லி சொன்னா திரும்பி பார்க்காதே என்று சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க அந்த கழுத்துல உள்ள திரும்பி பார்க்கும்போது இந்த பிரெயினுக்கு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கல கழுத்துல உள்ள நரம்பு வடிச்சுத்தான் ஆக்கள் சாகுறேன்ட்டு. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, போய் அந்த இரவில மரத்திலே ஆலமரத்தடியில அந்த கட்டி அடிச்சுட்டு வாண்ட ஒரு துணிஞ்சவர் சொன்னவர், அவர் போய் தன் உடுப்பிலே ஒரு பகுதியும் அதுல வச்சு அடிச்சு போட்டு திரும்பி பார்த்தா யாரோ பிடிச்சு தரவத்தை இழுத்த மாதிரி இருக்கேன். அவர் அந்த கட்டி அடிக்கல உடுப்பை அதுல சேர்த்து அடிச்சுட்டார். திரும்பி பார்த்த உடனே அது பாய்ந்து செத்துட்டார். ரெண்டாவதுலயே பாயத்துலதான் ஆக்கள் எல்லாம் அப்படி சாகுறதொழியே உண்மையில போய் அடிச்சு சாரண்ட நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு என்ன கேள்வி என்று சொன்ன ஐயா, இந்த பேய் பிடிச்சாக்களுக்கும் இந்த மனநோயாளிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னட்டு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இருக்குதா ஒரு காரணம்? பெர்மனன்ட் டெம்பரரி. ஓகே ஓகே. இது மைண்ட் டிசார்டர்னா பெர்மனன்ட்டா இருக்கும். அட்டாச்னா அது அந்த பர்టిక్యులர் ஏதோ டயத்துல மட்டும் தான் அது வெளிய வரும். மற்றபடி நார்மலா. அதான் சில வேளை இந்த கோயில்கள்ல கூட அந்த சில வேளை அந்த உணர்ச்சி வசப்பட்டு உருவாடுவாங்க. அந்த மிருதங்க டியூனுக்கோ இல்லாட்டி அந்த உடுக்கு வாத்திய டியூனுக்கோ என்னவோ அவங்களுக்கு கொஞ்சம் மெயினா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அது சில பேருக்கு சொல்லிட்டேன் வச்சுங்களேன், அதுவே மைண்ட் செட் ஆயிடும். சின்ன குழந்தைகளுக்கு நீங்க மலை மேல போனா வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா, அது சைக்காலஜி செட் ஆயிடும். அப்புறம் சாகர வரைக்கும் மலைக்கு போனாலே அது அந்த பிரஷர் டிஃபரன்ட் வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் போல. அப்படித்தானே ஐயா? அதேதான், வேற ஒண்ணும் இல்ல ஐயா. அதுக்கு மேல இந்த சொல்ல வந்த அது இந்த உருவாடுறவங்க கூட சில வேளை ஐயா இந்த சில சமயங்கள்ல இப்ப வீடியோ யூடியூப் அதெல்லாம் பாக்குறெல்லாம் அரவாசி ஏஎம் எல்லாம் பொய்க்கதையும் தானே எல்லாம். இப்ப ஏஐ புதுசா சட்டம் கொண்டாடுறாங்களாம், அந்த தேவையில்லாத சில இதுகள் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா அதுக்கு காசு கிடைக்காது, அதனால அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. ஆனா என்ன சொல்ல வரணும்னு சொல்லுங்க, சில சமயத்துல காட்டுவாங்க சில பாதிரிமார் அவங்க கையால அவங்கள தொட்டோனே அவங்களெல்லாம் ஏதோ கரண்ட் அடிச்ச மாதிரி எல்லாம் உதறி மயங்கி விழுந்து அப்படி எல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் ஐயா. அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதெல்லாம் செட்டப்பா இருக்குமா இல்லாட்டி உண்மையிலே அப்படி நடக்கிறது? அதெல்லாம் எதுக்குங்கய்யா, அதுக்கு இன்வால்வ் பண்ணவே வேண்டாம். ஓகே, நிறைய கதை இருக்கு இது மாதிரி. ஓகே ஓகே. அதெல்லாம் அரவாசி போய் கதை. சோ அதை இன்வால்வ் ஆகுவானாட்டு நம்பிக்கைன்னு கிடைப்பான். ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. இத்துடன் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அதற்கு முன் ஐயாவுக்கு நேர்மாட்சி ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனை உரையை
மிகவும் வெகு சிறப்பாக செய்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,